கரூரில் அந்த நிகழ்வு வந்து அவர் அதை என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிற ஒரே ஒரு அடிப்படை கேள்வி. அவர் அங்கே வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லைன்னா நெரிசல் இல்லை, நெரிசல் இல்லைன்னா சாப்பிடல. இப்போ முதன்மையான காரணம் யார்? அவர் தான். அதனால அவர் என்ன சொல்ல, தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்கு நானும் ஒரு பொறுப்பாயிட்டேன், அதனால நான் என் மக்கள்கிட்ட பெரிய மிகுந்த மன துயரத்தோடு என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா அது முடிஞ்சிடும். அதுக்காக அவர் வருந்துறாரு, அது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காதுல்ல அப்படின்னு இருக்கும். அவர் இல்லை, என் மேல பழிய போட்டீங்கிறார். அப்ப வந்து அது சரியா இல்லை. அது ஏன் அதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்றார். கரூர்ல மட்டும்தான் மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறாரு. அவர் முதல் மாநாட்டிலே 5-6 பேருக்கு மேல இறந்தாங்க. உயிரிழப்பு இருக்கு, உயிரிழப்பு. அது 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 சரி பண்ணணும், கட்டுப்பாடா இல்லை. இப்ப நீங்க அதிகபட்சமா கூடுறதுங்கிறது எங்க ஆத்துல எங்க அழகர் இறங்குறது தான். 15 லட்சம் பேர் கூடுறோம். நெரிசல்ல எதுவும் உயிரிழப்பு இல்லை. எங்க அழகர் வந்து எனக்கு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு யார்ட்டையும் புகார் அளிக்கிறது இல்லை. அதனால அது ஒழுங்கு. அங்க எல்லாரும் ஒரு பக்தியோட கூடுறாங்க, ஒரு கண்ணியம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. இப்ப எங்க பிள்ளைகள்லாம் நாங்க லட்சக்கணக்கா கூடி கலைஞ்ச நீங்க பார்த்துருப்பீங்க. கொள்கைக்காக கூடுறாங்க. ஒரு கொள்கையோட கூடும்போது அந்த ஒழுங்கு இருந்திருக்கு, ஒரு நோக்கத்துக்காக கூடும்போது. அது இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு நெரிசலாயிருது. அதை தவிர்க்கணும். அதுக்கு வந்து பயிற்சி கொடுத்து பிள்ளைகளுக்கு முக்கியமான பொறுப்பாளர்லாம் கூப்பிட்டு பேசி நம்மளை நாமே ஒழுங்கு பண்ணிக்கணும்னு அது கொண்டு வரணும். அது தம்பி இன்னும் அது செய்யணும், போக அது செய்யணும், சரி செஞ்சுக்கணும். நான் வரும்போது எல்லாமே காட்டு செடியாக தான் இருக்கு. அப்புறம் நம்மளை நாமே செதுக்கி வளர்த்துக்கிறது மாதிரி வளர்த்துக்கிறணும். அது அவர் செய்யணும்.